ஆண்டவன் தேவ தூதர்களுடைய காலங்களில் லூசிபர் என்கிற தூதன் மிக மிக இறைவனை நேர்த்தியாக பாடி மகிமைப்படுத்தி துதித்து கொண்டு இறைவனுடைய நாமத்தை போற்றி கொண்டு இருக்கக்கூடிய ஒரு குரூப் லூசிபர். நல்ல ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. தெரியுதுல்ல? இப்போ 3 தூதர்கள், ஒன்று காபிரேல், இன்னொன்று மிகாவேல், இன்னொன்று லூசிபர். லூசிபருடைய கருத்தில் இருக்கிறவங்க அவனுடைய அண்டர்ல அவனுக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த தலைமையில் இயங்கக்கூடிய தேவதூதர்கள் என்ன செய்வாங்கன்னா இறைவனை போற்றி பாடிக்கொண்டே இருப்பார்கள், இறைவனை துதித்து கொண்டிருப்பார்கள். அப்படி அந்த 3 குரூப்பும் உலகத்துல கிரியை செய்து கொண்டிருக்கும் போது வானம் பூமி எல்லாமே ஒரே உலகமா இருந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த நாட்களில இந்த பாடுறவங்களுக்கு எப்போதுமே கொஞ்சம் பெருமை வரும். இப்போ 1வது வசனத்தை வாசிமா பாருங்க. இந்த ஜனங்க பெருகிறது எதுனா ஆதாம் பிறந்து 10வது தலைமுறை, புரியுதுங்களா? இப்ப ரொம்ப பக்கமான காலம். ஆண்டவர் ஆதாம் உண்டாக்கி பக்கமான காலம். இப்ப பாருங்க, என் பேரன் இருக்கிறான். என் பேரன் சொல்லும்போது மெல்கிய சொல்றேன் நான், புரியுதுங்களா? மெல்கி இமானுடைய பையன், அவன் இருக்கிறான். அவனுடைய அப்பா இருக்கிறான் இமானுவேல். அதுக்கு அடுத்து நான் இருக்கிறேன், ஜெயராஜ் இருக்கிறேன். அதுக்கு அடுத்து வைத்திலிங்கம் இருக்கிறார். அதுக்கு மேல இவர் பெருமாள் இருக்கிறார். பெருமாளுக்கு மேல பாட்டன் இருக்கிறார். இப்ப எங்க காலத்திலேயே 6 பேரை நாங்க பார்த்துட்டோம். நான் 6 பேரை பார்த்துட்டேன். என் பின்னாடி சந்ததி 3 பேரையும், முன்னால சந்ததி 3 சந்ததியும் நான் பார்த்துட்டேன். எங்க அப்பாவும் பார்த்துட்டேன், தாத்தாவை பார்த்துட்டேன், தாத்தாவுடைய தாத்தாவையும் பார்த்தாச்சு. அப்போ இன்னும் யாருக்காவது ஒரு குழந்தை பிறந்தா இன்னொரு சந்ததி கூட நம்ம பார்த்துருவோம். மாட்டின்னு கல்யாணம் பண்ணி ஒரு குழந்தை பிறந்தா கூட 7வது சந்ததி கூட நான் பார்த்துருவேன் எங்க சந்ததியில. இவ்வளவு என் வாழ்க்கையிலேயே இந்த 7 சந்ததி பார்த்தது போல நோவா காலத்துல 10 சந்ததியுமே அவர் பார்க்க நெருக்கமாக தான் அவர் வாழ்ந்திருக்கார். ஆண்டவர் எப்படி உண்டாக்குனார் போனாருங்கிற எல்லா சரித்திரமும் நோவாவுக்கு தெரியும், புரியுதுங்களா? உலகம் எப்படி உண்டாக்குச்சு. அப்ப பாருங்க, அநேக தேவதூதர்கள் இருக்கும்போது ஒரு பாட்டு பாடுறான் துதிக்கிறான். அவனுக்குள்ள ஒரு நாள் ஒரு எண்ணம், இவ்வளவு பாடுறமே கடவுளை பத்தி, கடவுள் வானாதி வானங்களுக்கு மேல இருக்காரு, அவருக்கு மேல ஒரு வானம் இருக்குல்ல, அந்த வானத்துல நம்ம என்ன பண்ணலாம், போய் ஒரு சேர் போட்டு சிங்காசனம் போட்டு உட்காரணும் அப்படின்னு ஒரு ஆசை. இப்போ இருக்கு, ஐயா அப்படியே நல்ல சேர்ல உட்காரணும். அப்படியே வருவாங்க, டாயிங்னு எழுத்து போட்டு எங்க எப்சியெல்லாம் பார்க்கணும், சும்மா சம்முன்னு உட்காந்துக்குவார். நான் தப்புன்னு சொல்ல வரல, அது இயற்கையா வரக்கூடிய ஒரு ஆசை தான். ஆனா இன்னமும் இல்லையா, நான் கிடையா உட்காருங்கிற அநேக மனுஷர்கள் இருக்கதான் செய்யறாங்க. அது மாதிரி இவனுக்கு ஒரு ஆசை வந்துருச்சு, நாம ஆண்டவருக்கு மேல சேர் போட்டு உட்காரலாம் அப்படின்னு சொல்லி. இந்த இடத்துல தான் நீங்க ஒன்ன நினைக்கணும், நாம நினைக்கிறதோ நான் ரகசியமா ஒண்ணு செய்யறதோ இறைவனுக்கு தெரியாது என்று நினைக்கிறோம் பாருங்க, அதான் தப்பு. எல்லாமே தெரியும், எனக்கு எல்லாமே தெரியும், தெரியாம எல்லாம் இல்லை. நான் தெரியாம ஒரு தப்பு செய்தேங்கிற தெரிந்துதான் செய்வோம், ஆண்டவர் மன்னிப்பாருங்கிற நம்பிக்கையில. அதனால தவறு செய்யாதவன் அல்ல நான். சிலர் தவறு செய்துட்டாங்களா, இல்லைங்க அப்படிங்க இப்படிங்கன்னு சொல்லுவாங்க. அந்த பொய் சொல்லி நரகத்துக்கு போக நான் விரும்புறதில்லை. ஆகவே இறைவனுடைய சன்னிதானத்துல இவன் நினைக்கிறது இறைவனுக்கு அறிவார்ல, ஆண்டவருக்கு மேல அப்படியே அப்பயே ஒரு அடி அடிச்சு நீ பூமிக்கு போயிடு அப்படின்னு தள்ளிடுற. நீ இனிமேல் என்ன தொழுது கொள்ள வேண்டாம், நீ என்ன துதிக்க வேண்டாம். மனுஷன் பாவம் செஞ்சவன என்ன பேருங்க, பாவி. மனுஷங்கிறது கிடையாது, பாவியான மனுஷன் என்ன வரும். ஆனா நாம ரட்சிக்கப்பட்டுட்டோம்னா நமக்கு என்ன பேருங்க, என்னமா, விசுவாசி. இப்போ நீங்க ரட்சிக்கப்பட்டு சபைக்கு வந்திருக்கிறீங்க, நீங்க இதுல இருந்து விழுந்து போய் விடக்கூடாது. ஜெப குறைவு, ஆலயம் வருவது குறைவு, இப்படி ஒவ்வொன்றிலையும் நீங்க மார்க் வாங்கிட்டு போகக்கூடாது. நீங்க தேறினவர்களாய் இருக்க இருக்க 4 பேருக்கு வெளிச்சத்தை தரக்கூடியவர்களாய், ஆசீர்வாதத்தை கொடுக்கிறவர்களாய் வளர வேண்டும். ஆகவே அவன் கீழே விழுந்த உடனே அங்க ஒரு இடம் வெற்றி இடமாக இருக்கு ஆண்டவருக்கு. அப்பதான் என்ன பண்றாருங்க, வானம் பூமி எல்லாத்தையும் உண்டாக்கிட்டு தனித்தனியா பிரிச்சு வச்சுட்டு ஆண்டவர் எல்லாத்தையும் வெளிச்ச கொடு, எல்லாத்தையும் மீனை கூட அப்படின்னு எல்லாத்தையும் உண்டாக்கிட்டார். கடைசியா மனுஷனை உண்டாக்குறார், செம்மண். அது நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க, முழு பைபிள் அந்த அர்த்தத்தை தெரிஞ்சுக்கொள்ளுங்க. முழு பைபிள்லையும் பார்க்கும்போது அந்த செம்மண்ணை எடுத்துட்டு அதுல ஒரு மனுஷனை உண்டாக்குறார். தன்மை போல அந்த இடத்துல பார்க்கும்போது
நம்ம போல ஒரு மனுஷனை உண்டாக்குவோமாக. ஒரு அலையை சொல்லுங்களா? அப்படியே நான் இறைவன் அந்த இடத்துல பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி என்கிற 3 விதத்துல காணப்படக்கூடியவராய் இருக்கிறார். ஒருவருக்கொருவர் ஒரு ஆலோசனை இல்லாதபடி அவர்கள் செய்கிறவர்கள் அல்ல. ஆனா இந்த பிசாசா மாறினான் பாருங்க தேவதூதன், அவன் தனிப்பட்ட முறையில் ஒரு கருத்து கொண்டு வர அவன் அதிகாரத்தை பயன்படுத்தி வைக்கப்பட்டான். ஆனால் இந்த பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி என்கிற இந்த 3 பேரும் ஒரே ஒரு மனதாய் இருக்கிறார்கள். அப்போ அவர்களை போலவே ஒரு மனுஷனை உண்டாக்கி அந்த நாசியில மூக்குல அந்த சுவாசத்தை என்ன பண்றாங்க? ஊதுறாங்க. அவன் மான்களோடும் சிங்கத்தோடும் புலியோடும் கரடியோடும் அப்படியே காட்டுக்குள்ள நல்லா அழகா வாழ்ந்துகிட்டு இருக்கிறான். நாம கூட கல்யாணத்துக்கு முன்னாடி அப்படிதான் வாழ்வோம். புரியுதா? அவசரப்பட்டு கல்யாணத்துக்கு ஊன்றாதீங்க. நம்ம வாழ்க்கை நரகமா மாறுறதே கல்யாணத்துல தான் இருக்குது. சொர்க்கமா மாறுறதும் கல்யாணத்துல தான் இருக்குது. யாரோ ஒரு பெண்ணை இழிவுபடுத்தி நம்ம ஆண்களை புகழ்ந்து பேசுறேன், 2 சாராருக்குமே சொல்றேன். அம்மா என்கிட்ட பொய் சொல்ல முடியாது. கண்ணு கட்டின தூரம் காணி தோட்டங்கள். அவங்கள பார்த்துருக்காங்க. அம்மா கட்டினா இதுதான் பெண்ணு, மாப்பிள்ளைன்னா ஜெயராஜ் தான், பொண்ணுன்னா ராணி தான் அப்படின்னு இருந்த இடத்துல மாறா அம்மாவை நான் திருமணம் செய்து கொண்டு வந்தேன். இன்றைக்கு வரைக்கும் இந்த ஊழிய ஸ்தானத்துக்கு அவங்க தான் லாய்க்கன். எங்கள் அம்மா ரொம்ப சந்தோஷமாக வர வச்சாங்க. அங்கே என் மருமக வந்துட்டான்னு எல்லாம் புகழ்ந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. நான் சொன்னேன், அவங்க ஊழியத்துக்காக திருமணம் செய்து வந்திருக்கோம். இங்கே நாங்கள் உங்களுக்கு வாசல் தெளிக்கிறதுக்கு ஆடு மாடை பார்க்கலாம் வைக்க மாட்டோம். இன்றைக்கு வரைக்கும் அந்த விஷயத்துல அவங்க எனக்கு உண்மையோ பொய்யோ எனக்கு தெரியாது. நான் அவங்களுக்கு உண்மையாக இருக்கிறேன். இந்த ஊழியத்தை அவங்களுக்கு அவங்க பிள்ளைகள்லாம் பாராட்டக்கூடிய விதத்துல இந்த ஊழியத்துல தனிமையாக இருந்து ஊழியத்தை செய்து வச்சிருக்கிறோம். அவங்க அப்பாவோ அவங்க பெண்ணைக்கு போற கோயிலே எங்கேயும் இப்படிப்பட்ட ஒரு ஊழியத்தை செய்து வைக்கலையா? மாமனாரே சந்தோஷப்படுவார். இந்து குடும்பத்திலிருந்து ஒருவன் வந்து என்ன அருமையா ஊழியம் செய்து வைத்திருக்கான் என்று புகழ்ந்து பேசுவார். அவங்க திருச்சபையில இப்படி 10ஆம் தலைமுறையில வந்து ஆதாம் வந்து வாழ்ந்து கொண்டு இருக்கும்போது அவர் ஒரு தனிமை அவருக்கு தெரிகிறது. அப்போ இவருக்கு ஒரு பெண்ணு வேணும்னா உங்களுக்கு நல்லாவே ஒரு சந்ததி வரணும்னா அந்த பெண்ணுக்கு வேண்டிய அந்த அம்சங்கள் அத்தனையும் உண்டாக்குறார் ஆண்டவர். கண்ணு, காது, மூக்கு. அவன் சந்தோஷமா அவன் அந்த சந்தோஷப்படணும், அவன் சந்தோஷமா இருக்கணுங்கிறது இந்த முடியை வேற கொடுத்துட்றாரு. ஆணுக்கு அந்த முடியல. முடின்னா எங்க ஜெயச்சந்திரனுக்கு தான் முடியாது, கன்வென்ஷனுக்கு நறுக்கப்படும். ஒரு பெண்ணை உருவாக்கி இந்த பெண்ணுக்கு பேர் வையுங்கும் போது அவன் வந்து பேர் வைக்கிறான். ஆதாம் 2 பேருக்கும் குழந்தை பிறக்குது. அவங்க ஒருத்தன் ஆண்டவருக்குள்ள நல்ல விசுவாசமா இருக்கிறான், ஒருத்தன் ஆண்டவருக்கு அரையும் குறையுமா காணிக்கை செலுத்துறான். இந்த காணிக்கை செலுத்துறதுல உண்மையுள்ளவர்களாய் நாம் இருக்க வேண்டும். நாம் 5 ரூபா செலுத்தலாம் அல்லது 5 லட்சம் கூட செலுத்தலாம். 50 லட்சம் கிடைச்சா தானுங்களா 5 லட்சம் கொடுக்க போறோம். இந்த 5 லட்சத்தை கொடுக்கிற ஒரு கடவுள். ஆமென். இதை நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. இதுலதான் அநேகர் விழுந்து போகிறது. அவளுக்கு பேர் வச்சு நல்ல குடும்பம் நடத்துறாருங்க. அதை இந்த பிசாசு வந்து வஞ்சிச்சுட்டான். எதை சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாரோ அதை சாப்பிட சொல்றான். அதுதாங்க தசம பாகம். புரியுதுங்களா? தசம பாகத்தை ஒரு விசுவாசி என்ன பண்ணக்கூடாது? பயன்படுத்தவே கூடாது. அப்படி பயன்படுத்திட்டா 5 மடங்கு எத்தனை மடங்கு இருக்கும் அதை பார்த்துங்க. அப்படி திருப்பி கொடுக்கணுமா? நீங்க இதுல மாத்திரம் உண்மை உள்ளவங்களா இருந்துட்டா இந்த பரலோகமே உங்களுடைய அருகில் உங்களுக்காக இருக்கும் என்பது வேதம் சொல்லுகிறது. இப்போ இவங்க மூலியமா மனுஷர் பெருகி 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 வராங்க. 10 தலைமுறை தான் மனுஷர் பூமியின் மேல பெருக துவங்கி 2வது வசனமா பாருங்க. இந்த பெண்களை ஆண்களை தெரிஞ்சு கொள்ற ஒரு விஷயம்தான் அநேகருடைய ஜீவியம் அநேகருடைய அழிவுக்கு காரணமாக இருக்கு. என் பெண்ணுக்கெல்லாம் நான் வந்து என் பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்க்கும்போது பணம் பொருளை வச்சே பார்க்கலங்க. ரட்சிக்கப்பட்டான். அந்த பெண்ணை வந்து இந்த பழத்தை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி கொடுத்தாரான்னு சொல்லி சாப்பிட வச்சுட்டான். சாப்பிட்டதுனால வேர்வையை பார்க்காதவங்க வேர்வை சிந்தி வாழக்கூடிய ஒரு வாழ்க்கைக்கு வெளியே வராங்க. தோட்டத்தில் அமைதியா இருந்தவங்க அமைதி போயிடுச்சு, அக்கிரமம் பெருகிடுச்சு, சண்டை சச்சரவு கோபம் இப்படி நிறைய வந்துடுச்சு. அதனால இறைவனுக்குள்ள நீங்க ரட்சிக்கப்பட்டவங்க கோயில் ஜபம் ஊழியம் அப்படின்னு இந்த 3க்குள்ள நீங்க சுத்தி வந்தீங்கன்னா எத்தனை துன்பம் வந்தாலும் எத்தனை கஷ்டம் வந்தாலும் இறைவனே உங்களை காத்து காப்பாற்றி ஆசீர்வதிப்பார். ஆமென். கண்ணீர் வராம இருக்காதுங்க. அது துடைக்கிற ஒரு ஆண்டவராக இருப்பார். குழந்தையிலிருந்து அழுதா, இதயத்திலிருந்து அழுதா, தீர்க்க தரிசிய குழந்தையா கொடுக்கிறார்.
கொடுத்த குழந்தைய தீர்க்கதரிசியா மாத்துறார். ஒரு ராஜா வரணும்னா யார் வரணுங்க? முதலாவது அந்த தீர்க்கதரிசி தான் வரணும். அந்த அம்மாளுக்கு எத்தனை பெருமையா இருக்கு, என் பையன் இல்லாம இந்த நாட்டுல ஒண்ணும் பண்ண நம்ம வீட்டு எங்க வீட்டுலாம் இந்த சான்ஸ் கிடைச்சிருச்சு, நான்லாம் வாழவே முடியாது வீட்டுல. எங்களை இல்லாமல் உங்களால் என்ன பண்ண முடியாது, அந்நாட்டபுள் நான் அசைக்கபுள். ஆகவே இறைவனுடைய சன்னிதானத்துல இந்த பெண்ணுக்கும் ஆணுக்கும் ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் குழந்தைங்க பிறக்குது, அவங்களுடைய வழிகள் வராங்க. அந்த வழியில நோவாங்கிறவர் ஒருத்தர் பிறந்து வருகிறார். நோவான்னா இளைப்பாறுதல்னு அர்த்தம். சரி, நோவாவுக்கு 3 பசங்க, 3 மருமகள், அவருடைய மனைவி, அவரு. ஆக மொத்தம் அந்த குடும்பத்தில் எத்தனை பேருங்க? 8 பேர். 8 பேர் உள்ள ஒரு வீட்டில் என்ன ஒரு சத்தியம் இருக்குதுன்னு பாருங்க. அவங்க பசங்க எல்லாம் கடவுளுடைய வழியில் நடக்கிறாங்க. ஆண்டவருடைய வழியில அந்த நோவா என்கிறவர் வாழ்றார். அதனால நம்ம குடும்பத்துல ஆணோ பெண்ணோ யார் தலைவரோ அந்த தலைவருக்கு அந்த குடும்பத்துக்கு இயேசு தலைவராய் இருக்க வேண்டும். நம்முடைய குணத்தினால நம்முடைய ஆண்டவர் நம்ம விட்டு என்ன பண்ணக்கூடாது, வெளியே போகக்கூடாது. அந்த ஊருக்குள்ள நினைச்ச பக்கம் பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுத்து வாழ்க்கையை சீரழிச்சு கொண்டிருக்கிறாங்க. கடவுளுக்கு கோபம் வருது. இந்த உலகத்தையே நான் அழிக்க போறேன்னு ஒரு தீர்மானம் பண்றார். தேவ தீர்மானம். 7வது வசனமா, அப்பொழுது கர்த்தர், நான் சிருஷ்டித்த மனுஷனை பூமியின் மேல் வைக்காமல் மனுஷன் முதற்கொண்டு மிருகங்கள் ஊரும் பிராணிகள் ஆகாயத்து பறவைகள் பரியந்தமும் உண்டாயிருக்கிறவைகளை நிக்கிரகம் பண்ணுவேன். நான் அவர்களை உண்டாக்கினது எனக்கு மனஸ்தாபமாய் இருக்கிறது என்றார். பாருங்க, இந்த உலகத்துல இவங்க எல்லாம் உண்டாக்குனது எனக்கு மனஸ்தாபமா இருக்குது. உங்களுக்கு கூட அந்த மனஸ்தாபம் வருங்க. என்ன சிங்கப்பூர்ல கேட்டான், என்ன மதுரையில கேட்டான். ஆனா ஒருத்தனும் கட்டாதனாலும் இந்த புருஷன் இன்னைக்கு இருக்கிற ஆறுமுகம் வேலை மாலை கட்டினாரு, செல்வம் ஐய மாலை கட்டினாரு. இல்லை, அதாவது நான் சொல்றது என்னன்னா சத்திய நீதி, அதுதான் உண்மை. ஆனா இந்த விசனம் வந்தவன் வரும்போது இது சொல்லுவோம். எங்க அப்பா அப்பயும் சம்மதிக்கல, அவர் அங்கதான் சொன்ன. அவன் எங்கே நீ கோமலம் கட்டிட்டு தெரியும், நீங்க போய் பார்த்தீங்கன்னா தெரியும். அவன் இன்னைக்கு சோத்துக்க அவனுக்கு வழியும் வக்கும் இல்லாம தெரியுவான். கட்டின வீட்டுல இன்னைக்கு டெம்போல முதலாளியா போறதுக்கு இவரு வச்சிருக்காரு ஆர்வம். இது பெண்களுடைய இயற்கையான குணங்கள் தொன்று தொட்டு அப்படியே வர்றது. எல்லாரும் அங்கேயும் கெட்டு குட்டிச்சுரா போய் ஆண்டவர் தீர்மானிக்க எல்லாத்தையும் அழிக்க போறேன்னு. 8வது வசனமா, உங்க ஊரே அழிந்தாலும் நீங்க வாழ்ந்து கொண்டிருப்பீர்கள். ஒரு அலையிலே சொல்லுங்களா? ஏன்னா நீங்க இறைவனை தொழுது கொள்ளுகிறவர்கள். கர்த்தரை தொழுது கொள்ளுகிறவர்களுக்கு அப்பேற்பட்ட சிலாக்கியத்தை இறைவன் வைத்திருக்கிறார். சங்கீதம் 91:15 வாசிங்கமா பார்க்கலாம். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான். ஆண்டவரை தெரிந்து கொண்டவர்கள், இறைவனை புரிந்து கொண்டுகிறவர்கள் இறைவனிடத்தில் ஜெபிக்கிறவர்களாய் இருப்பார்கள். எந்த காலமாயதால் பாருங்க, அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், அவன் என்னிடத்தில் வாஞ்சியாய் இருக்கிறபடியால் சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நீ நடந்தாலும் பால சிங்கத்தையும் வலு சிற்பத்தையும் மிதித்து போடுவாய் என்று அவ்வளவு ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார் பாருங்க. ஜெபிக்கிற ஒரு மனுஷன், ஒரு ஆணோ ஒரு பெண்ணோ, எவ்வளவு பெரிய ஸ்தானத்துல எதிரிகள் இருந்தாலும் பக்கத்துல பாதம் கல்லில் இடராதபடிக்கு உன் வழிகள் எல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு, இது என்னுடைய மகன், என்னுடைய மகள், என்னுடைய வம்சம், என்னுடைய சந்ததி, இது நீ தொடக்கூடாது என்று நாம நம்முடைய நிமித்தம் நம்ம குடும்பத்துக்கே பாதுகாப்பு கொடுக்கிற தேவன் நம்முடைய தேவன். உலகமே அழிய போகுது, மிருக ஜீவன் முதற்கொண்டு அழிய போகுது. ஆனால் இந்த இடத்துல பாருங்கள், ஆண்டவன் உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு என்கிற வாக்குத்தத்தம், பொல்லாப்பு உனக்கு நேரிடாது என்கிற வாக்குத்தத்தம், உன் கண்களால் மாத்திரம் நீ அதை பார்த்து துன்மார்க்கருக்கு வரும் பலனை காண்பாய் என்கிற அந்த வார்த்தைகள், வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இறைவனுடைய சன்னிதானத்துல எவ்வளவு அழகாக அவர் நோவாவுடைய காலத்தில் நிறைவேறுகிறது பாருங்க. சங்கீதம் 91 சொல்லப்பட்ட அந்த வாக்குகள், வாக்கியங்கள் நோவாவினுடைய காலத்தில், அந்த காலத்துல நிறைவேறுகிறது. இன்றைக்கு உலகம் அழிய போகுது. நோவா குடும்பத்தில் ஒரு 8 பேர், பல லட்சம் பேர் வெளியே இருக்கிறான்.
நோவா வீட்டை சுற்றி காட்டை சுற்றி அந்த நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா இடங்களிலையும் பல ஆயிரம் பேர் லட்சம் பேர் இருக்கிறான். எல்லாரும் அழிக்க போறார் ஆண்டவர். மனஸ்தாபப்பட்டுட்டாரு. மிருகங்கள் முதற்கொண்டு ஆகாயத்து பறவைகள் முதற்கொண்டு அழிக்கிறேன் என்று இறைவன் தீர்மானம் எடுத்துட்டார். ஆனா நோவாவுக்கும் சங்கீதம் 91 கொடுத்த வாக்குத்தத்தத்தின்படி கர்த்தருடைய கண்கள்ல கிருபை கிடைத்தது, தயவு கிடைத்தது. நீங்களும் நானும் பரிசுத்தவான்கள் பரிசுத்தவாட்டி என்று நல்லா இல்லை. புரியுதா செல்வமே? கர்த்தருடைய கண்களுக்கு கிருபை இருக்கிறது. நம்ம விட உலகத்துல பக்தி உள்ளவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. நான் நேற்று யூடியூப்ல பார்க்கும்போது ஒரு பையன் குளோரி மாதிரி, குளோரியோட சின்ன பையன், இந்த அவன் இவன் பண்ணா பேத்தி மாதிரி, பெரிய பேர் பேத்தி மாதிரி, அந்த நெருப்புல அழகா நடந்து வரானுங்க. எல்லா போலீஸ்காரனும் ஆச்சரியமா பார்க்கறான். அக்கினியில குண்டத்துல நடந்து வரான். இறைவன் கோபமா இருக்கிறாரு. நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. சரி, ஏன் அவனை மட்டும் ஆண்டவர் நேசிச்சார்? வாசிங்க. நோவாவின் வம்ச வரலாறு. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தார். பாருங்க, இருந்தவர்களுக்குள்ளே நோவா அங்க இருந்தவர்களுக்குள்ள நீதிமான் உத்தமன். அவனுக்கு ஒரே நோக்கம், சிலுவை நோக்கி நாம பார்க்கிறது போல இறைவனுடைய வார்த்தையை தான் இருக்கிறான். அவன் தாத்தா ஆதாம் சொல்லி வந்த காலங்கள் எல்லாம் தெரியும். ஆதாமுக்கு பிற்பாடு ஆண்டவர் யாரை எடுத்தாருங்க? ஊழியத்துக்கென்று விசுவாச குடும்பம் யாரை எடுத்தாரு? காயின் பெரியவன். அங்க அவனுடைய அடுத்த பையனுடைய வழியில அந்த பாத்தீங்கன்னா சேத்துவனுடைய வம்சத்தை ஆண்டவர் கொண்டு வந்தார். அப்போ ஒருத்தர் பற்றி கொண்டார். அதனால செரங்காடுன்னா அங்க ஒரு 10 பேர் பற்றி கொண்டிருக்கார். பல ஆயிரம் பேர் இருக்கிற இடத்துல அந்த 10 பேர் தான் வெளிச்சமா விளக்கா நோவாவை போல நீங்கள் வாழணும். நீங்க தான் இலைப்பாறுதலா இருக்கணும். நீங்களே சூறாவளியா இருந்துடக்கூடாது. இப்போ நோவாவுடைய கண்களில் நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைக்குதுன்னா பாருங்க, உத்தமனா இருந்தான். இத்தனை பேத்து மனுஷர்ல இறைவனை தொழுது கொள்ளுங்கிற நினைவு தான் நோவாவுக்கு வரும். அவனை உத்தமனாக்குறது இறைவனுடைய செயலாய் இருக்கும். ஆமென். அவன் ஜெபம் பண்றதை கேட்பாரு, அவனுடைய வார்த்தையை கேட்பாரு, போற இடத்துல பாதுகாப்பாரு, அவனுக்கு மனைவிக்க வேண்டியது செய்வாரு, எல்லாம் நடத்துவார்.